ட்ரேடிங்கையும் பிஸ்னஸையும் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு கொண்டு போனேன். இன்னைக்கு எப்படின்னு பார்க்கலாம். ஹலோ பீப்பிள், இன்னைக்கு டே 16 ஆஃப் 365 நாள் சேலஞ்ச். உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்தானா. அன்னைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சானா. வெளியே சில வேலை இருந்தனால டாப் டிப்பா கிளம்பிட்டு இருந்தானா. எங்க போறான்னு பார்த்தா பேங்க்குக்கு போறானா. எதுக்குடா கொள்ளை அடிக்கவான்னு கேட்காதீங்க. பிசினஸுக்கு அக்கௌண்ட்ல பேங்க் ஓபன் பண்ற வேலை போல. ஸோ அது விஷயமா போயிருக்கான். போன காரியம் நினைச்சதோட சீக்கிரமான டைம்லயும் முடிஞ்சு வர வெள்ள விளாக போட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். உள்ள வந்து சிட்டிங்க போட்டா டயர்டான சரி போல. ஸோ அதனால கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்புறம் இந்த கண்டென்ட் கிரியேஷனுக்கு எடிட்டிங் ஸ்கிரிப்டிங் வேலைலாம் இருக்குது போல. அது ஏதோ பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஹெல்த் கேருக்காண்டி சின்னதா ஒரு வாக்கிங்கை போட்டிருக்கான். வீட்டுக்கு வந்தவுடன் இவன் படிச்ச காலத்துல இவனுக்காண்டி ஒழுங்கா எதையும் பண்ணிக்கிட்டது இல்லை. ஆனா இவன் அன்னைக்கு நம்பி படிக்க வந்தவங்களுக்காண்டி மெட்டீரியல் ஸ்டடி பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா ஒன்னு கைஸ், டெய்லி 6:30 மணி ஆயிட்டாலே அவஞ்சரா மாறுறேன்னு சொல்லி அரமெண்டல் ஆகுது உறுதி. ஓகே, அரமெண்டல் மைண்ட் செட்டோட உட்காந்து ட்ரேடிங் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. மார்க்கெட் கண்டிஷன் செக் பண்ணா ஓரளவுக்கு அறகுறையா தான் இருக்குது. தென் மார்க்கெட் ஓப்பன் ஆனா ஆல்ரெடி அரமெண்டலா இருக்கவனா முழு மெண்டலா மாத்துறதுக்கான பெர்ஃபெக்டா செஞ்சு வச்ச ஒரு மெட்டீரியல் கைஸ். எப்படியோ மார்க்கெட் மேல பழைய போட்டு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா ட்ரேடே எடுக்காம நாளை விட்டுட்டாங்க. பாவம் பையன் வரதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் ஜெட்டா பறந்துருச்சு. அதனால கடையை சாத்திட்டு நெக்ஸ்ட் ஒரு கிளைண்ட் செஷனை போட்டிருக்கான். அது ஒரு ஆவரேஜா ஒரு மணி நேரத்துக்கிட்ட போய் அப்புறம் இவருக்கு மனசுல பெரிய எழுத்தாசிரியர் நினப்பு. நைட் ஆனாலே நோட் எழுத்துட்டு உட்காந்து சும்மா கிறுக்கி தள்ளிடுவாரு. அதே மாதிரி இன்னைக்கு கிறுக்கி தள்ளி முடிச்சுட்டு ஏதோ பெருசா வெட்டி முறிச்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க. இதுதான் இவனுடைய கதை. எப்படியோ கதை சொல்றேன்னு சொல்லி இன்னைக்கு கதையை ஓட்டிட்டேன். நாளைக்கு கதை என்னன்றதை நாளைக்கு கதையில பார்ப்போம். ரைட்டு, போயிட்டு மட்டையாயிட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை பாய். இல்ல